பெருமக்களே, அல்லாஹ்வுடைய அருள் கொண்டு சுபுவுடைய தொழுகையை தொழுது முடித்து அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் தபாரக் வ தஆலா இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்திலே நம்மை படைத்திருக்கிறான். இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் வாழக்கூடிய உலகத்தில் நல்ல பிள்ளை என்று பேர் வாங்குவதற்கு ரொம்ப நாளாகும். கெட்ட பிள்ளை என்று ஒரே ஒரு நிமிடத்தில் என்ன செய்து விடலாம், பேரெடுத்து விடலாம். அதே மாதிரி நாம் நடக்கக்கூடிய எல்லா காரியங்களுமே நலவாக முடிய வேண்டுமையானால் அவசரம் கூடாது, அமைதி வேண்டும். ஆத்திரம் கூடாது, என்ன வேண்டும், அதாவது எல்லா காரியத்திலும் அழகு வேண்டும். நம்மளுடைய எல்லா காரியமுமே அழகாக நடந்து அது கடைசியிலே ஒரே ஒரு புள்ளியில் தவறாக முடிந்து விடுமையானால் அந்த அழகு பூராமே இல்லாமல் போய்விடும். அதே நேரத்திலே ஒரு காரியம் கெட்டதாகவே ஆரம்பித்து கெட்டதாகவே முடியும், கெட்டதாகவே நடந்து கடைசி நேரத்திலே ஒரு நல்லதை கொண்டு அந்த காரியம் பேர் வாங்கி விட்டதேயானால் அது நல்ல காரியமாக மாறிவிடும். அன்பிற்குரியவர்களே, அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையிலே ஆரம்பம் எப்படி இருக்குங்கிறது யாருக்கும் அவசியமல்ல. நடுநிலைமை எப்படி இருக்குகிறது அப்படிங்கிறது யாருக்கும் அவசியம் இல்லை. கடைசி நம்மளுடைய இறுதி தருணம் எப்படி இருக்க வேணும் என்பதுதான் அவசியம். அன்பிற்குரிய அருமை பெருமக்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதலாவது நபி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நடுவுலே வந்தவர்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன கடைசி தருணத்திலே வந்தவர்கள். அதாவது தாயும் தகப்பனும் இல்லாமல் மண்ணினால் படைக்கப்பட்டவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ்வுடைய ரூஹினால் படைக்கப்பட்டவர்கள் யார்? ஈசா அலைஹிஸ்ஸலாம். அதே நேரத்திலே தாய் தகப்பனுக்கு பிறந்தவர்கள் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், வலல் ஆஹிரத்து கைருல் லக்க மினல் ஊலாங்கிறான். வள்ளுகாவை எடுத்து பார்த்தங்கன்னா தெரியும். வலல் ஆஹிரத்து கைருல் லக்க மினல் ஊலா, ஆரம்பத்தை விட உங்களுக்கு கடைசி நல்லதாக இல்லையா? ஆரம்பத்தை விட உங்களுக்கு கடைசி நல்லதாக இல்லையான்னு கேட்குறான். அப்போ ஆரம்பம் முக்கியம் அல்ல, நடுத்தரம் முக்கியம் அல்ல, இறுதி நிலைமை எப்படி இருக்குகிறது என்பதுதான் எல்லா காரியத்திலும், வாழ்விலும் சரி மரணத்திலும் சரி. அன்பிற்குரிய அருமை பெருமக்களே, ஆகையினால் நாம் என்ன செய்கின்றோம், ஏது செய்கின்றோம் என்பதெல்லாம் அவசியம் அல்ல. நம்முடைய இறுதி தருணம் என்னவாக இருக்குகிறது, களிமாவோடு இருக்குகிறதா, களிமா இல்லாமல் இருக்குகிறதா அப்படிங்கிறதே ரொம்ப அவசியம். ஏனென்றால் இறுதி தருணம் என்பது பயங்கரமான போராட்டம் நடக்கக்கூடிய தருணம். அதாவது சைத்தானுக்கும் மலக்குமார்களுக்கும் போராட்டம் நடக்கக்கூடிய தருணம். நப்சா கல்பா, நப்சு செய்குமா இதயம் செய்குமா என்று போராடக்கூடிய சூழ்நிலை. அதே நேரத்தில் நீங்கள் கேட்கலாம், அதாவது நப்சா கல்பாண்டா கல்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர்கள் நப்சுக்கு எப்படி அணிபடிவார்கள் என்று. அந்த நேரத்திலேயும் கூட அல்லாஹ்வுடைய அனுகிரகம் வேண்டும். எத்தனையோ பேர்கள் ஈமானோடு இழந்தவர்கள் ஈமான் இல்லாமல் இறந்து போயிருக்கிறார்கள். ஈமானே இல்லாமல் வாழ்ந்த எத்தனையோ பேர் கடைசி சூழ்நிலையில் என்ன செய்திருக்கிறார்கள் தெரியுமா? ஈமானோடு வாழ்ந்திருக்கிறார்கள். ஆகையினால் நாம் வாழ ஆரம்பிக்கிறதோ வாழ்ந்து கொண்டிருப்பதோ முக்கியம் அல்ல. நம்மளுடைய கடைசி நிலைமைக்காக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும். எல்லா நிலைமையும் அதுதான். நாம் மனைவியிலே இருந்து, நாம் மக்களிலே இருந்து, நாம் இருக்கு வரைக்கும் நல்ல பிள்ளைகளாக இருப்பாங்க. நாம் மௌத்தான பின்னால் கராத்தா மாறிடுவாங்க. நாம் இருக்கு வரைக்கும் கெட்டவர்களாக இருப்பார்கள். நாம் மௌத்தான பின்னால் நல்லவராக மாறிடுவாங்க. ஆரம்பம் நல்லதாக இருக்கும், கடைசி கராத்தாக இருக்கும். ஆரம்பம் கெட்டதாக இருக்கும், போக போக நல்லதாக இருக்கும். அப்போ என்ன செய்யணும்? எல்லாத்திலையுமே அல்லாஹ்வுக்கு ஆதரவு வைக்கணுங்க. அதேங்க விஷயம், அல்லாஹ் விஷயத்திலே ஆதரவு வைக்கும். ஏனென்றால் ஆரம்பத்தை விட முடிவு எப்படி இருக்குகிறது என்பது முக்கியம். அந்த முடிவை எப்படி முடிக்குகிறோம் என்பது முக்கியம் இல்லை, அல்லாஹ் எப்படி முடிக்குகிறான் என்பதுதான் முக்கியம். எப்படி முடிக்குகிறான் என்பதுதான் முக்கியம். அன்பிற்குரிய அருமை பெருமக்கள், இதைத்தான் எல்லா பேருமே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. உதாரணமாக எடுத்துக்கிட்டாங்கடா, அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை விட்டுறலாம். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னுடைய இறுதி நிலையை பற்றி கேட்டுக்கிட்டே இருந்தார். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னுடைய இறுதி நிலைமையை பற்றி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. உஸ்மான் ஒரு துஆ செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. யா அல்லாஹ், என்னுடைய ரூஹ் எப்படி பறிக்கப்பட வேண்டும் தெரியுமா? திருக்குரான் ஷரீஃப் ஓதிக்கிட்டே இருக்கணும்.
திருக்குரானை ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த நிலையிலே என்னுடைய ரூஹு பறிக்கப்பட வேண்டும். இது நடக்குமா? ஆனால் நடந்தது. நடக்க வைக்கக்கூடியவன் அல்லாஹ். நமக்கு சாத்தியமில்லை, அல்லாஹ்வுக்கு சாத்தியம். கடைசி சூழ்நிலை குரானை ஓதிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ தான் முகட்டை பிரித்து இறங்கி உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவுடைய தாடி எடுத்து பிடிச்சி கழுத்தை அறுத்தாங்க. அப்போ கூட தாடி எடுத்து பிடிச்சவரை பார்த்து சொன்னாங்க, இந்த தாடியை கண்டால் உன் தகப்பனார் அதிகமான மரியாதை கொடுப்பாங்க. அவர் யாருன்னு நம்ம சொல்ல தேவையில்லை. அவருக்கு நம்ம சாபம் விட தயாராக இல்லை. நமக்கு அது தேவையில்லை. அவங்களுடைய நாட்டம் நிறைவேறிச்சா இல்லையா? அதே மாதிரி உமருடைய ஆட்சியிலே அநியாயத்துக்கு வேலை உண்டா? உம்ராவுக்கு போகிற வழியில் உடல் பலகீனத்தை அறிகின்றார்கள். மதீனாவுக்கு அருகிலே உடல் இயலாமையை அறிகின்றார்கள். உடலிலே சோம்பலை அறிகின்றார்கள். எதுக்குமே இந்த மூன்றுமே வராத சுமர் என்ன செய்கின்றார்கள்? இடையிலே கொஞ்சம் நேரம் இறங்கி உட்காரலாம்னு சொல்கிறாங்க. கூட வந்தவங்கள்ட்ட உட்கார்ந்திருக்கிற பொழுதே உமருடைய கல்வி உமரிடத்திலே பேசுகிறது. உமரே, உனக்கு பலகீனம் வந்து விட்டது, இயலாமை வந்து விட்டது, சோம்பேறித்தனம் வந்து விட்டது, உன்னுடைய மரணம் உனக்கு நெருங்கி விட்டது. மனுஷனாக இருந்த கல்வி பேசணுங்க, நப்சு பேசக்கூடாது. ஆனால் கல்வி பேச வைக்கிறது ரொம்ப கஷ்டம். நம் ஒவ்வொரு காரியத்துக்கும் கல்வி நமக்கு முந்த வேண்டும், நப்சு பிந்த வேண்டும். ஆனால் நப்சு தான் எல்லாத்துக்கும் முந்தும், கல்வி பிந்தும். உமரிடத்திலே கல்வி பேசுகிறது, உனக்கு இந்த மூன்றும் வந்து விட்டது, இனி நீ ஆட்சி ஆளுவதற்கு தகுதி இல்லை. இந்த உலகத்திலிருந்து யாரிடத்திலும் உதவி தேட வேண்டிய அவசியம் உனக்கு தேவையில்லை. உன்னை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து கொண்டிருக்கிறார்கள். நீ இந்த உலகத்தை விட்டு புறப்படுவதற்கு தயாராகு. அந்த நேரத்தில் அந்த கல்லில் உட்கார்ந்துக்கிட்டு துவா செய்கிறாங்க, யா அல்லாஹ், இனி நான் உன்னிடத்தில் வந்துவிட ஆசைப்படுகின்றேன். எப்படி வர ஆசைப்படுகின்றாய்? 2 காரியத்தோடு வர ஆசைப்படுகின்றேன். என் உயிரினும் மேலான கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடங்கி இருக்கக்கூடிய அந்த மதீனாவிலேயே அடங்குவதற்கு முதல் ஆசை. பிறந்த ஊரை பிரியப்படலை. பெருமானாரே ஹஜ்ஜு முடிச்சுட்டு சஹாபாக்கள்லாம் சொன்னாங்க, பிறந்த ஊர் ஒரு 2 நாளைக்கு இருக்கலாம்ட்டாங்க. பெருமானார் சொன்னாங்க, வேணாம், புறப்படுங்கள், மதீனாவுக்கு போகலாம். 1 மணி நேரம் கூட தங்கலை. எந்த அல்லாஹ்வுடைய வீடு இருக்குகிறதோ அந்த அல்லாஹ்வுடைய வீட்டை பார்ப்பதற்கு நாம் ஆசைப்படுகின்றோம். ஆனால் அண்ணல் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1 மணி நேரம் கூட தங்கலை. கடைசி தவாஃபை முடித்த உடனேயே அப்படியே புறப்பட்டார். சஹாபாக்கள்லாம் ஏண்டு கேட்டாங்க, இது சுவர்க்கம், இறைவனால் படைக்கப்பட்ட சுவர்க்கம். நம்மளால் இறைவன் நமக்கு கொடுத்த சொர்க்கம் மதீனாவிலே தான் இருக்கிறது. இறைவனால் படைக்கப்பட்ட சொர்க்கம் மக்கமா நகரத்திலே காபத்துல்லா. ஆனால் நம்மளுடைய முயற்சியின் மூலமாக நம்மளுடைய செயல்பாடை பார்த்து அல்லாஹ் கொடுத்த பயங்கரமான அன்பளிப்பு அங்கே இருக்கிறது. இங்கே இல்லாத சுகம் அங்கே கிடைக்கும். வாருங்கள், அங்கே போய் உட்காரலாம். இங்கே எல்லாரும் உட்காரலாம், அங்கே எல்லாரும் உட்கார முடியாது. நாம் தான் உட்கார வேண்டும். நமக்குத்தான் முதல் சொந்தம் மதீனாவிலே உள்ள சொர்க்கம். ரௌலத்து மின் ரியாலில் ஜின்னா அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதைத்தான் உமர் கேட்டார், இறைவா, என்னுடைய ரூஹு எங்கே கைப்பற்றப்பட வேண்டும்? என் உயிரின் மேலான கண்மணி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கே தூங்குகிறார்களோ அவர்களுக்கு அருகாமையிலே கை கோர்த்தவனாக நான் தூங்க வேண்டும். இது கூட ஆச்சரியமான காரியம் அல்ல. 2வது கேட்டாங்க, எனக்கு ஷஹீது வேணும்டா அல்லான்னு கேட்டாங்க. உங்களுடைய ஆட்சியிலே ஷஹீது நடக்குமா? சொல்லுங்க பார்க்கலாம். உமருடைய ஆட்சியிலே ஷஹீது நடக்குமா கேட்டாங்க. யா அல்லாஹ், எனக்கு ஷஹீது வேண்டும். என்னுடைய உயிர் ஷஹீதாக்கப்பட்டுத்தான் என்ன செய்யணும்? நான் இறந்து போக வேண்டும். உலகத்தின் வாழ்க்கையை முடிக்க வேண்டும். இத்தனை வருஷம் வாழ்ந்தா என்னங்க? மூசாவை இஸ்ராயல் ரூஹு வாங்க வந்தார். வாங்கிட்டு ஒரு பிரச்சனையோடு மேலே போனார். ஒரு அன்பளிப்பு கொண்டாந்து கொடுத்தாரு. கொடுத்துட்டு திருப்பி சொன்னார். மூசா திருப்பி கேட்டாங்க. அந்த நேரத்தில் யார் ரூஹு வாங்க வருவா? நானே வருவேன்டார். இஸ்ராயல் சொன்னார், அப்போ யார் ரூஹு வாங்க வருவா? அல்லாஹ்வா நீயாண்டார். நானே வருவேன். உங்கள் எல்லா ரூகையும் நான் தான் வாங்குவேன். என் ரூகை ஒன்றைத்தான் அல்லாஹ் வாங்குவான்ட்டார் இஸ்ராயல். மூசா சொன்னாங்க, வேணாம், தேவையில்லை. அன்னைக்கு வந்தால் நீ தானே வரும், உனக்கு தானே அடிமை,
என் ரூஹ் உனக்குத்தானே அடிமை, இன்னைக்கே வாங்கி போயிடும். ஒரு தடக்கை பார்த்த உடனே ரெண்டாவது தடக்கை நான் பார்க்க பிரியப்படலை. ஏனென்றால் உனக்கு 2 முகம் இருக்குகிறது. அந்த 2ஐயும் திருப்பி திருப்பி அல்லாஹ் எனக்கு காட்டுறான். நீ எந்த முகத்தில் அன்னைக்கு வருவ, ஏன் இன்னைக்கு அன்போடு வந்த, அன்னைக்கு வருகின்ற பொழுது கோபத்தோடு உறுதியாக வருவாய், எந்த முகத்தோடு வருவாய் என்று எனக்கு தெரியாது. ஆக இன்னைக்கே வாங்கிட்டு போயிருந்தான். நடக்குமா ஷஹீது? சுபுகத்தோடு வச்சுக்கிட்டு இருந்தாங்க முரளி எல்லா கண்ணுக்கு வேகமாக எல்லாத்தையும் பின்னால் நின்ற ஒருத்தர் தள்ளி விட்டு வந்தார். உமர் அலி அல்லாஹ் அவர்களை தன்னால் முடிந்த அளவுக்கு குத்தினார். உமர் அலி அல்லாஹ்வோடு அவரிடத்துல குத்துப்பட்டவங்க 13 பேர்னு சொல்லப்படும். கடைசியில் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவங்களுடைய துண்டுக்குத்தான் அவர் பிடிபட்ட அவர் அந்த நேரத்தில் தன்னையும் வகுத்திலே குத்தி கொண்டு 14வது பேர் அவரும் இறந்து போனார். அந்த இடத்திலே அவரும் இறந்து போனார். ஷஹீது கிடைச்சா கிடைக்கலையா, ஆரம்பம் முக்கியம் இல்லைங்க. நல்ல உலகத்தில் வந்து அவசர மௌத்துக்கோ திடீர் மௌத்துக்கோ பெரும் நோய்க்கோ அடுத்தபடி ரொம்ப முக்கியமாக என்ன, ஏழ்மைத்தனத்துக்கோ ஆசைப்படக்கூடாது. ஆசைப்பட்டால் உண்மையான மனுஷன் கிடையாது. நல்லா சம்பாதிக்கணும், நல்லா சாப்பிடும், நல்ல துணிமணி உடுத்தணுங்க, நல்ல வீடு கட்டி குடியிருக்கணும், அளவுக்கு மீறி போகக்கூடாது, அதுவே சாபமாக்கிவிடும். ஏன்னா நல்லா இருக்கணும். அதே நேரத்தில் என்ன செய்யணும், நல்லா இருந்து விட்டு மௌத்தாகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய அன்போடு மௌத்தாகணும். அல்லாஹ்வுடைய அன்போடு மௌத்தாகணும். மௌத்தாகிற பொழுது என்ன இருக்கக்கூடாது, துக்கம் இருக்கக்கூடாது. நரகமா சொர்க்கமாங்கிற துக்கம் இருக்கக்கூடாது. பிள்ளைங்க கஷ்டப்படுவாங்களா, பொண்டாட்டி கண்ணீர் வடிக்குமாங்கிற துக்கம் இருக்கக்கூடாது. 2 பேரும் நன்றாக இருக்க வேண்டும், கணவன் மனைவி. நமக்கு முன்னால் நம்மளுடைய மனைவி என்ன செய்யணும், மனைவிக்கு நாம் கஃனிட வேண்டும். அதுதான் உண்மையான வாழ்க்கை. பிள்ளைகிட்ட விட்டுட்டு போகக்கூடாது. அது அல்லாஹ்ட்ட கேட்டுக்கிட்டே இருக்கணும். நீண்ட காலம் 2 பேரும் வாழ வேண்டும். நமக்கு கஷ்டப்பட்டு நம்மளை நமக்கு எல்லாம் பார்த்த மனைவி, நமக்கு முன்னால் அந்த மனைவிக்கு நாம் கஃனிட வேண்டும். மனைவி போன பின்னால் ஒரு சில நாட்கள், ஒரு சில மாதங்களில் அந்த மனைவியோடு நாமும் போகணும். 2 பேரும் சோர்ந்து சுவர்க்கத்தில் என்ன செய்யணும், மனைவி ஊர்லீனாக அங்கே மாற்றப்பட்டு அதே மனைவியாக வர வேண்டும். இது அல்லாஹ்ட்ட கேட்டுக்கிட்டே இருக்கணும். உண்மையான சாலிகான மனைவி அமைந்த கணவன் இதைத்தான் கேட்பான். ஷஹீதே அவங்களுக்கு நடந்துச்சு. அந்த ஒன்றை சொல்லி முடிக்கிறேங்க, அந்த நிலையில கூட ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்குது, ஊத்துற தண்ணி ஊரா வெளியே வந்துக்கிட்டு இருக்குன்னு ஒருத்தருடைய வேட்டி என்ன செய்யுது, கெண்டைக்கால் கீழே இருக்குது. உமர் சொல்கிறாங்க, இருப்பா இசாரக், அவரை கூப்பிட்டு சொல்கிறாங்க, உன்னுடைய வேட்டியை மேலே உயர்த்து. ஆச்சரியப்பட்டு கேட்குறாரு. இது சொல்கிறாங்க, இது காதா ஹிலாஃபுன் சுன்னத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துக்கு மாற்றமான காரியம் இந்த காரியம். என் உயிர் இருக்கிற வரைக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துக்கு மாற்றம் நடக்க விட மாட்டேன், நானும் நடத்த மாட்டேன். உன்னுடைய கைலியை உயர்த்துங்கள் அப்படின்னு சொல்லி. ஆகையினால் அன்பிற்குரிய அருமை பெருமக்களே, வருகின்ற பொழுது ஒன்றும் இல்லாமல் வந்தோம், போகின்ற பொழுது வெள்ளத்துணியோடு போக காத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த வெள்ளத்துணி நமக்கு மனம் உள்ளதாக இருக்க வேண்டும். நம் குடும்பத்தில் மனைவி மக்கள், குறிப்பாக மக்களுடைய மனத்தை அந்த வெள்ளத்துணிக்குள்ளே இழுத்து நம்முடைய ரூகுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். ஆரம்பம் முக்கியமல்ல, நடுவு முக்கியமல்ல, கடைசி நிலைமைதான் முக்கியம். அதற்கு எல்லாரும் தயாராக இருக்கணும். அது எப்போ வரும், எப்படி வரும், எதுக்கு வரும் யாருக்குமே தெரியாது. அல்லாஹ் ஒருவனுக்கு தாங்க தெரியும். அந்த வழியை நல்லதாக்க பாடுபட்டவர்களெல்லாம் என்ன செய்து விட்டார்கள், அல்லாஹ்வுடைய பரிசை பெற்று விட்டார்கள். அவருடைய வாழ்க்கைகளை நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம். இதே மாதிரி வாழ்ந்தோமையானால் நம்மளுடைய வாழ்க்கையும் நாளைக்கு நம் மக்கள் வேண்டாம், நம் சொந்த பந்தம் வேண்டாம், யாரோ ஒருத்தர் சொல்லுவார்கள், சொல்ல அல்லாஹ் வைப்பான். அந்த வாழ்க்கையை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் இந்நாளல்ல எந்நாளும் இந்த உலகத்தில் நீரோடியாக வாழ வைத்து உலகத்தை விட்டு பிரிகின்ற பொழுது சுவர்க்கத்தை கண்டு சந்தோஷப்பட்டவர்களாக உலகத்தை விட்டு பிரிந்து முன்னோர்களில் யார் பேரை உலகம் சொல்லுகிறதோ அதே மாதிரி நம்மளுடைய பேரையும் இந்த ஊரில் இந்த இடத்தில் இன்னார் இருந்தார்
நல்லவர் என்று சொல்லக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரப்பு உங்களுக்கும் எனக்கும் நம் சந்ததிகளுக்கும் கியாமத்து நாள் வரைக்கும் தந்து அருள் புரிவானாக. வாகிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆகிரத்தி ஹஸனா வ கினா அஸாபன் நார். வ ஸல்லி அலன் நபி சய்யிதினா வ நபீனா மௌலானா முஹம்மது வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم. سلام.